இந்தா. ஏன் சரோ ஜூஸ் ஒத்துக்கலையா? இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ காலையில சாப்பிட்டது ஏதாவது? பின்ன என்னாச்சு? அது அது என்ன சரோ? நட்ராஜுக்கு ஒரு தம்பி பாப்பா. நிஜமாவா சரோ? ம், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம வீட்டுல இன்னொரு குழந்தையா? ஐயோ, என்னங்க இது சின்ன குழந்தை மாதிரி? என்ன சரோ சந்தோஷமா இருக்காதா? உனக்கு சந்தோஷம் இல்லையா? ம், உங்களுக்கு எப்படி செல்வமோ அப்படியே நட்ராஜுக்கு ஒரு தம்பி பாப்பா பிறந்தா எனக்கு சந்தோஷம்தான். இல்ல சரோ, தம்பி இல்ல, தங்கச்சி. தங்கச்சியா? ஆமா சரோ, நம்ம வீட்டுல அடுத்து பிறக்க போறது பொண்ணுதான். அந்த பொண்ணுக்கு அம்மா பேர் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை சரோ. ஏன் சரோ, உனக்கு பையன்தான் வேணுமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, எதுவா இருந்தாலும் சரி. ஆனா உங்களுக்கு ஆசையா இருக்குல்ல, பொண்ணாவே பிறக்கட்டும். சரி வா. ம், நான் என் குழந்தைய பார்க்கணும். நான் என் குழந்தைய பார்க்க கூடாதா? என்ன மாமனாரும் மருமகளும் வாயை மூடிட்டு இருக்கீங்க? என் குழந்தை தானே, அதுங்களை நான் பார்க்க கூடாதா? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. நீ கிளம்புமா. எதுக்கு பேசிட்டு இருக்க போற? தேவையில்லாம உன்னை மூட் அவுட் பண்ணுவான். நீ கிளம்பு. வரேன் மாமா. நல்லா தெரியுது உன் லட்சணம். என் பேச்சுக்கு அந்த மரியாதையும் இல்ல, மதிப்பும் இல்ல. எல்லாம் வேலைக்கு போறங்கிற திமிரு. போப்போ, நான் எத்தனை நாளைக்குன்னு பாத்துறேன். நீ கிளம்புமா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஆஹா, நீ இனிமே திருந்த மாட்டடா. உன்கிட்ட அழுது சிரிச்சு நான் எப்படி எப்படியோ சொல்லி பார்த்துட்டேன். பேசி பேசி என் வாய் வலிச்சதுதான் மிச்சம். திருந்தாது ஜனம். ரவி, எப்பா? ஏன்பா ரவி? ஏன்பா? ஏய், ஏன் அழற? ரவி, என்னப்பா வலிக்குதா? தைலங்களும் தடவி விடட்டுமா? என்னப்பா ஆச்சு ரவி? நான் ஒரு வெறுப்புல அந்த குழந்தைங்களை தூக்கல, கொஞ்சல. ஆனா சத்தியமா சொல்றேன்ப்பா, ஆசையா இருக்கு. ஆனா இப்ப என்னால முடியுமா? சத்தியமாப்பா, குழந்தைங்களை பார்க்கணும் போல இருக்கு.
ஏப்பா ஏப்பா இப்படி எல்லாத்தையுமே அலட்சியப்படுத்துறீங்க? நாங்களாட உன்னை அலட்சியப்படுத்துறோம்? ஏன் இப்படி அனாவசியமா பேசுற? பின்ன என்ன, அவன் என்னடானாக்க என் பேச்ச துளியும் கேட்க மாட்டேன்ட்டு போறா. ஒரு சின்ன திருத்தம். நீ லீலாவை அனாவசியமா வம்பு கிழுத்த. அந்த பொண்ணு பேசாம தானே இருந்துச்சு. நான் தானே நீ வேலைக்கு போமான்னு சொன்னேன். ஏய், லீலாவை இந்த முடிவுக்கு தள்ளி விட்டதுக்கு நீ தானே காரணம். ஆமா, நான் தான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். இந்த நிலைமையில இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா நான் நல்லா இருக்கும் போதே வேலைக்கு போவேன்னு கங்கணம் கட்டிட்டு திரிஞ்சா. ஆமாப்பா, ஆனா அதுக்கு நீ காரணம் இல்லைன்னு உன் நெஞ்ச தொட்டு சொல்லு பார்க்கலாம். டேய், நீ அந்த பொண்ணை எவ்வளவோ உதாசீனப்படுத்தின. அவ எல்லாத்தையும் தாங்கிட்டு தானடா இருந்தா. ஆனா பெத்த பிள்ளைங்க கிட்ட நீ அவ்வளவு மூர்க்கத்தனமா நடந்து தாங்க முடியாம தானே லீலா இந்த முடிவுக்கு வந்தா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப என்ன மதிக்கல, உதாசீனப்படுத்துறாங்கன்னு புலம்புறதுல என்னடா அர்த்தம்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா. ஆனா என்னோட கோவம் எல்லாம் அவன் என் பேச்ச மீறி வேலைக்கு போறாங்கிறது தான். இப்போ வரைக்கும் எனக்கு அந்த கோவம் தான் இருக்கு. அதே சமயம் எனக்கு என் குழந்தைகளை பார்க்கணும் போல இருக்குப்பா. உண்மையா தான்பா சொல்றேன். அதுங்க வீட்டுல இருக்கும்போது கூட எட்டி கூட பார்க்க மாட்டேன். ஆனா இப்ப என் மனசு அதுங்களை பார்க்கணும்னு துடிக்குதுப்பா. லீலாவும் இல்லாம இந்த நிலைமையில என்னால எங்கேயும் வெளியிலயும் போக முடியாம ரொம்ப வேதனையா இருக்குப்பா. எனக்கு தெரியும்பா, என் பேச்சு இனிமேல் நீங்க கேட்க மாட்டீங்கன்னு. உண்மையா சொல்றேன், என் மனசு அப்படியே இந்த குழந்தைகளை பார்க்கணும்னு துடிக்குது. ஆனா முடியுமா? ஆனா நீங்களும் தூக்கிட்டு வர மாட்டீங்க. என்னாலையும் முடியாது. ஏப்பா, எனக்கும் லீலாவுக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனையில நான் சொல்றது எதையுமே நம்ப கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்கீங்களா? ப்ளீஸ்பா, போய் குழந்தைய தூக்கிட்டு வாங்க. இந்த தனிமையும் விரக்தியும் என்ன உயிரோட கொன்னுடும். செத்தரலாம் போல இருக்கு. பெத்த பிள்ளைகளை பார்க்க முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்குப்பா. சரி, சும்மா இருடா. இல்லப்பா, உங்க பார்வையில நான் பிடிக்காதவனாவே இருக்கலாம். ஆனா என் கூட இருந்து எவ்வளவு நல்லா நீங்க பாத்துக்கிறீங்க. அப்ப அது பாசம் தானே? அந்த பாசத்துல 100% எனக்கு இருக்காதா? ஏப்பா இது நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? நானும் மனுஷன் தானே. எனக்கு என் குழந்தைகளை பார்க்கணும் போல இருக்குப்பா. சரி விடுங்க, நான் என்னதான் நாயா கத்துனாலும் நீங்க யாரும் கேட்க மாட்டீங்க. எல்லாம் என் தலையெழுத்து. ரவி, வருத்தப்படாதப்பா. நான் இப்போ போய் குழந்தைய கொண்டு வரேன். சரோமா, சரோமா, வா பாட்டி, வா 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 வா. என்ன இது நீ ஏகப்பட்ட வரவேற்பா இருக்குது? ஒரு நிமிஷம் இருக்கு. ஆ, என்னடா பண்ண போற? அடே கண்ணே, என்னடா செய்ய போற நீ? இங்க வாடா. ஐயோ, இரு இரு, இரு, இரு. எதுக்கு எதுக்கு எதுக்குடா இப்ப சக்கரை எடுத்துட்டு வந்த? முதல்ல நீ சாப்பிடு. ஆ, என்னப்பா, என்ன விஷயம்? சரோ மறுபடி முழுகாம இருக்கா பாட்டி? என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்லுச்சு, ஏதோ ஒரு பொறுப்பு நடக்க போகுதுன்னு. உடனே இப்படி எல்லாம் விடக்கூடாது பாட்டி. அடே போடா கிறுக்கு பயல, இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம்டா.
எத்தனை பொண்ணுகளை நான் பார்த்துருப்பேன். நீ சொல்ற ஒத்துக்க வேண்டியதுதான், வேற என்ன பண்றது? பாரா, பாட்டி உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? எங்க அம்மா கையால ஒரு காப்பி சரி நான் போட்டு எடுத்துட்டு வரேன். மாணிக்கம், இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? நீயும் பூரிப்பா தாப்பா இருக்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்ன பாட்டி? நம்ம நடராஜ சாரும் ஒன்றா இருந்தப்போ எவ்வளவு துன்பப்பட்டா, என்னென்ன கஷ்டப்பட்டா. தெரியும் பாட்டி, அந்த விஷயம்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்பெல்லாம் நான் பெரிய குடும்பக்காரனா இருந்துட்டேன். அந்த விஷயம் இப்போ என் மனசை போட்டு உறுத்திட்டு இருக்கு. சரோ ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்லாம தினம் தினம் வேதனையை அனுபவிச்சிருக்கா. ஆனா இப்போ அந்த மாதிரி எதுவும் நடக்காது. பிறக்க போற குழந்தை பூமிக்கு வர வரைக்கும் சரோக்கு எல்லா விதத்திலையும் அனுசரணையா இருந்து ஒரு நல்ல பிரியமான புருஷனா இருக்க போறேன். ஏ ராசா. ஆமா பாட்டி, அப்பெல்லாம் ரொம்ப காட்டுத்தனமா இருந்துட்டேன். அதுக்கு பிராயச்சித்தம் பண்ற சந்தர்ப்பத்தை கடவுளா பார்த்து அனுப்பிச்ச மாதிரி அமைஞ்சிருக்கு. இனிமே சர்வை எப்படி சந்தோஷமா வச்சுக்க போறேன்னு நீயே பாரு. அடே மாணிக்கம், இப்ப நீ சொன்னியே இது மாதிரி நடந்துக்கணுங்கிற அவசியமே இல்லை. இது மாதிரி நீ பிரியமா பேசினாலே அவ உள்ளம் பூரிச்சு போயிடுவாடா. ராசா, உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு கேட்கிறேன். என்ன பாட்டி? நீ அன்பை மழை மாதிரி பொழியணுங்கிற அவசியமே இல்லை. ஆனா எப்பவுமே அவகிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கோ. நீ அவளை அழ வைக்காம இருந்தா அதுவே போதும் ராசா. பெல் அடிக்குது பாரு. ஹலோ. ஹலோ, நான் தாப்பா மாணிக்கம் அம்மா பேசுறேன். நல்லா அம்மா, இருக்கேன். நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நிர்மலா குழந்தை எல்லாம் எப்படி இருக்காங்க? குழந்தை நல்லா இருக்காப்பா. நிர்மலா நல்லபடியா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கா. அம்மா, அந்த கிளைமேட் குழந்தை கொத்துக்குச்சா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. அம்மா, அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம். என்னப்பா? நம்ம சரோ மறுபடியும் முழுகாம இருக்கா. நிஜமாவா? ரொம்ப சந்தோஷம் மாணிக்கம். இந்த தடவை கண்டிப்பா பொன் குழந்தை தான் பிறக்கும். அதுக்கு உங்க பேரை தான் வைக்கணும்னு இருக்கோம்மா. கேட்கவே சந்தோஷமா இருக்குடா. ஆனா நீ சொல்ற அதுவும் பொண்டாட்டி நினைக்கணுமே. என் பேரை கேட்டாலே அவளுக்கு ஆவாதப்பா. அது இத பாரு, நீ பாட்டுக்கு என் பேரை வைக்கிறேன்னு சொல்லி அப்புறம் அவ பாட்டுக்கு பிறக்கிற குழந்தை மேல அப்படியே வெறுப்பா இருந்துட போறாப்பா. பாத்துக்கோ, நல்லபடியா கவனிச்சுக்கோ. 1க்கு 2 தரம் நல்லா யோசிச்சு பேசு, புரியுதாப்பா? சரோ பக்கத்துல தான்மா இருக்கா. ஓஹோ, அவ்வளோ பயமா? அவ பக்கத்துல இருக்கும்போது நான் அப்படி எல்லாம் பேசக்கூடாதா? வச்சிடறேன்ப்பா. என்னங்க போனை வச்சிட்டீங்க? என்னன்னு தெரியல, திடீர்னு லைன் கட் ஆயிடுச்சு. சரோமா, இந்த பயம் மூஞ்சிய தொங்க போட்டுட்டு போறதுல இருந்து நமக்கு என்னன்னு தெரியலையா? உன் பேரை சொன்ன உடனே அவங்க போன கட் பண்ணி வச்சிருப்பா. இந்த பாரு, சரி விடு, இதெல்லாம் பெருசுபடுத்திக்காத. உன் புருஷன் உன்கிட்ட சந்தோஷமா இருக்கான்ல, அது போதும் உனக்கு. வா வா. சிரிங்க சிரிங்க. சிரி சிரி. என்னங்க இப்படியே குழந்தையோட விளையாடிட்டு இருந்தா எப்படி? கார்மெண்ட்ஸ் கிளம்ப வேண்டாமா? அட, கார்மெண்ட்ஸ் எப்பவும் பாக்குற வேலை தானே விஜய். இவனை விட்டு போறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. அது மட்டும் இல்ல, இப்ப மோத்த பார்க்க ஆரம்பிச்சானா, இவனை விட்டுட்டு எப்படி போறதுன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குங்க. பேசாம இவனையும் கார்மெண்ட்ஸ் தூக்கிட்டு போய் அங்க ஒரு தொட்டில் கட்டிடுங்க. நானும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன்ல. ஃப்ரீயா இருக்கணுமா? ஃப்ரீயா இருக்கணும்னா எதுக்கு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்க, புள்ளைய பத்துக்கிட்டீங்க? பேசாம ஜாலியா கல்யாணம் பண்ணாம இருந்துக்க வேண்டியதானே? நான் ஏதோ சும்மா பேச்சுக்கு சொன்னேங்க. இவன் இல்லாம என்னால 1 மணி நேரம் கூட இருக்க முடியாது. நானும் அப்புறம் கார்மெண்ட்ஸ் வர வேண்டியதுதான். பாத்தியா விஜய், இப்ப கூட இவனை பத்தி தான் சொல்ற, என்னைய பத்தி சொன்னியா? சரி, அதை விடு. ஒண்ணு செய்யலாம், நீ நான் பையன் 3 பேரும் கார்மெண்ட்ஸுக்கு தனி கொடுத்தோம் போயிடலாமா? அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கார்மெண்ட்ஸ் வேலையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் கார்மெண்ட்ஸையும் ஒன்னா பாத்துக்கலாம்ல. இதுங்களோட இருக்கிறதுக்கு அங்கேயே பெட்டர். நானும் அங்கேயே வந்துடுறேன். ஐயோ விஜய், ஆரம்பிச்சிடாதம்மா, இதெல்லாம் நல்லா இல்ல. இதே வார்த்தைய லட்சுமண மாமா சொன்னார்னு வச்சுக்க, எப்படி சொல்லுவாரு? நீ தனனி வீட்டுல இருக்கிறதுக்கு கார்மெண்ட்ஸ்ல இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவாரு. கண்டிப்பாங்க, அவர் சொல்லுவாரு. அப்படியே வாயை திறந்தாலும் ஐயோ, நீ வாயை திறந்துடாதம்மா.
சமையல கவனி. கோபி அவருக்கு மூக்குல வெறுத்துருச்சு. அவருக்கு மட்டும் சிரிச்சு தொலையாத வா. என்ன விஜி ஒரே சிரிப்பும் கும்மாளமா இருக்கு? ஏன் விஜி இங்க இருக்கிறதுனால தானே சிரிப்பும் சந்தோஷமா இருக்க. இதே உங்க அக்கா வீட்டுல இருந்தீங்கன்னா இந்த சிரிப்பும் சந்தோஷமும் இருக்குமா? என்ன கோபி வேலைக்கு போலியா? கிளம்பிட்டேன் மாமா. பையனை கொஞ்சிக்கிட்டே இருந்ததால டைம் போனதே தெரியல. அப்படியா? பையனை பெரிய மனசு இல்லைன்னு சொல்லு. ஆமா மாமா. ஒன்னு செய்ய, விஜயும் குழந்தையும் கார்மெண்ட்ஸ்ல கொண்டு வச்சுக்கங்க. இல்ல நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, தன வீட்டுல இருக்கிறதுக்கு பதிலா கார்மெண்ட்ஸ்ல இருக்கிறது எவ்வளவு பெட்டர்னு சொல்ல வந்தேன். கோபி எதுக்கு சிரிக்கிற? இல்ல சிரிக்க இல்ல. எதுக்கு சிரிக்க சொல்டா. இல்ல மாமா சிரிக்க. அவன் தான் இதை புரியாம சிரிக்கிறானா, நீ அவன் கூட சேர்ந்து சிரிக்கிற? சிரிக்காத. இல்ல சிரிக்க மாமா. சிரிக்கவே இல்ல. என்ன பார்த்தா கிறுக்க மாதிரி தெரியுதா? சிரிக்காத. ஈஸ்வரி அவருக்கு முன்னாடி சிரிக்கிறா. எல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆமா, உங்களை பார்த்தா தான் எனக்கு சிரிப்பா வருது. நல்லா சொல்லு. ஏன் மூஞ்ச பார்த்தா சிரிப்பு வருதா, அவர் மூஞ்ச பார்த்தா சிரிப்பு வருதா? கிளம்புறதா கிளம்புற. வா. ஏண்டா கோபி, என் புருஷனை பார்த்து நீங்க 2 பேரும் மாறி மாறி சிரிக்கிறீங்களாமே? அவரை பார்த்தா நான் லூஸ் மாதிரி தெரியல. என்னடா நான் கேட்டுக்கிட்டு இருக்க சிரிக்கிற? விஜய் நீ எதுக்கு சிரிக்கிற? என்னங்க இது சிரிச்சிட்டு இருக்கா? என்ன இது சிரிக்கிறாங்க? நீ அவங்க கூட புரியல. என்ன லட்சுமணா, என்னாச்சு? என்ன விஷயம்? ஏன் எல்லாரும் சிரிக்கிறாங்க? பாருடா, எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்கடா. என்னை பார்த்தா கிறுக்க மாதிரி தெரியுதாடா? நான் உன்னை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ தான் தினமும் இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறல, அதனால உன்னை ஜென்டலா மென்டலா தான் சொல்ல மாட்டேன். எதுக்கே சிரிக்கிறாங்க? இவங்களாவது ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு சிரிக்கிறாங்கடா. ராஜி வந்ததுல இருந்தே சிரிச்சிட்டு இருக்கா. என்ன பார்த்துதான்? ஈஸ்வரி என்னமா பிள்ளைங்க கலாட்டா? பாருங்க மாமா, என்னை நல்லா பாருங்க. என் முகத்தை பார்த்தா எப்படி தெரியுது? என்னை சுத்தி நின்னு எல்லாரும் சிரிச்சா எனக்கு எப்படி இருக்கும்?